இருக்கின்றன. இங்கே கப்பல் வந்து சேருமா என்ற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய அரசிடம் இல்லை. இது பொருளாதார பாதிப்பிலே இருந்த இலங்கையும் இப்போது இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா இந்த சர்வதேச பூகோள அரசியல நிலைமையில் இருக்கிற இப்போது இருக்கிற இந்த நிலையும் ஒன்று. ஆனால் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றதല്ലോ, விவசாயிகளுக்கு ஒரு வாரத்துக்கு மண்ணெண்ணெய் தேவை. அந்த வாரத்துக்கு மண்ணெண்ணெய் கொடுக்காமல் அரசாங்கம் விடுமாக இருந்தால் அவர்களுடைய 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு இல்லாமலே செல்லும். நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பேரிலேயே நீங்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். சுற்றுலாத்துறைக்கு மிக அதிகளவான எரிபொருள் தேவை. அது தொடர்பில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காரை நான் இரண்டாவது விடயத்தை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். செயற்பாடல்ல ஏன்னா நாங்கள் அதிகமாக தங்கியிருப்போம் வெளிநாட்டு இறக்குமதிக்கு வருவது எங்களோட கையில் இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா அப்படின்னா நாங்கள் பேசுறது எல்லாமே உண்மையானதா இல்லை. இப்போ பீதிகளை நாங்கள் இந்த கதைகளை அடிப்படை இருக்கின்றது. நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியை தற்பொழுது இருக்கின்ற விடயத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் பின்னர் இறக்குமதி குறைப்பது அல்லது இறக்குமதி எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? இறக்குமதி குறைக்க முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய செயற்பாட்டில் உள்நாட்டு உற்பத்தியினுடைய தேவை இலங்கையினுடைய பங்களிப்பில் 30% உட்பட்ட அளவு தான் இருக்கிறது. ஆனால் அதனை மாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அரசாங்கம் ஒவ்வொரு வருடங்களிலும் எடுக்கின்ற கொள்கை ரீதியிலான முடிவுகள் விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமை உருவாகும். ஆகவே அந்த சூழல் என்பது தற்பொழுதும் அதே போன்ற ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்குமானால் அது பாதிப்படையும். அவர்களுடைய மிகப்பெரிய முதலீடு, மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இதுக்கான பாதகம் எப்படி எடுக்கிறது சொன்னால், நானே கொள்கைகளை திட்டமிட்டு நியமித்து அதை சரியான பாதையில் இட்டு செல்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை அழைத்து கொண்டு வருகின்ற அந்த செயற்பாடு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போட்ட விதை. இங்கே யாரும் தவறு சொல்ல முடியாது. அது அவர்களுடைய நீண்ட கால அரசியல் ஞானம். அதுக்காக ரணில் செய்த அத்தனை திட்டங்களும் சிறப்பாக வந்தது என்று. அது இரண்டாவது, உள்நாட்டு உற்பத்தியை ரணில் ஊக்குவித்தாரா என்பது இல்லை. அவர் இதைவிட காலதாமதமாகத்தான் வருகிறார். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த யுத்தம் என்பது தற்பொழுது இலங்கையை மிக மோசமான வழிகளில் பொருளாதார ரீதியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகள் தற்பொழுது இலங்கை அதனை கையாளுகின்ற முறைமைக்கு சென்றிருக்கின்றது. இந்த விவகாரங்கள் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது பற்றி பேசிக்கொள்வதற்காக ஊடகவியலாளர் கஜமுகன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணவ். தற்பொழுது இலங்கை அரசாங்கம் QR முறையினை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது. அது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் தொடர்பிலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் அரசாங்கம் ஒவ்வொன்றாக அதனை சீரமைத்து வருகின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எனினும் நீங்கள் கேட்டீர்களாக இருந்தால், அரசு இதற்கு முன்னர் ஏனைய அரசு பொருளாதார ரீதியாக கோவிட்டினால் பாதிக்கப்பட்டு மற்றும் தவறான முடிவுகளால் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்ட நேரத்தில் இந்த எண்ணெய் தட்டுப்பாட்டை சீர் செய்வதற்காக உண்மையிலேயே இதை அறிமுகப்படுத்தி காஞ்சன விஜயசேகர் அவர்கள் தான் அமைச்சராக இருந்தபோது செய்தார். ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு பேசுபொருள் இருந்தது. இந்த அரசு இந்த இருக்கக்கூடிய அரசுக்குள்ளே தெளிவாக ஒரு செயற்பாடு செய்து கொண்டிருக்கிற அமைச்சராக அவரை பேசினார். ஆனால் அது யாரால் கொண்டு வரப்பட்டதுன்றது அல்ல, அது மக்களுக்கு உண்மையான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுத்தது அல்லவா. அந்த தீர்வை நாங்கள் எடுப்பதிலே நாங்கள் தயங்கவில்லை. ஏனென்றால் இது மக்களுக்கு தான் என்று. இப்போது ஒரு கல்வியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கற்பியல் கல்வி என்ற ஒரு தியரி நான் ஏற்கனவே நேர்காணல்களில் சொல்லியிருக்கின்றேன். ஒரு 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 பிரச்சனை வரும்போது அந்த சமூகத்துக்கு இடையிலே மோதல்கள் ஏற்படும். மோதல்களிலிருந்து புது கருத்தியல் ஏற்படும். அந்த கருத்தியலை பிடித்து கொண்டு செல்லும் கல்வி. என்னிடம் கேட்டால், சரியான ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துவது தவறில்லை. அதை அறிமுகப்படுத்துவதற்கான துணிவும் ஏற்றுக்கொள்ளுதல், அது சரியாக செய்திருக்கிறார்கள், அதனை நாங்களும் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள் என்பதனை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு நேர்முக அணுகுமுறையாக தான் பார்க்கிறேன். இப்போ இது ஒரு எதிர்த்தரப்பு இப்போ நாங்கள் சொல்லலாம், அவங்க செஞ்சுட்டு தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க, ஆகவே அவங்க நல்லா செஞ்சுருக்காங்கன்னு. நல்லா செய்யலை. ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க QR முறைமை தொடர்பில் கடந்த காலங்களில் விமர்சன ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். எவ்வாறு 4 லிட்டர் போதும் 5 லிட்டர் போதும் என்ற விடயங்களை எல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார். நாடு மிக மோசமாக இருந்த காலப்பகுதியில் QR கொண்டு வரப்படுகின்ற பொழுது தற்பொழுது அந்நிய செலவாணியில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது.
ஆனால் அரசாங்கம் இதற்கு முன்னரே வேறு நாடுகளுடன் பேசி ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று இந்த கப்பல்களை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சி தலைவருடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே மெட்ரிக் கப்பல்களை புக் செய்யப்பட்டு வந்து கொண்டிருந்தது என்று தான் கூறப்பட்டிருந்தது. வந்து கொண்டு தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது சுழற்சி முறை நிகழ்காலத்தில் இருக்கின்றன. இங்கே கப்பல் வந்து சேருமா என்ற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய அரசிடம் இல்லை. இது பொருளாதார பாதிப்பிலே இருந்த இலங்கையும் இப்போது இருக்கக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் என்னென்னா இந்த சர்வதேச பூகோள அரசியல் நிலைமையில் இருக்கிற இப்போது இருக்கிற இந்த நிலையும் ஒன்று அல்ல. அங்கே பூகோள ரீதியாக பாதிக்கப்படவில்லை பொருளாதாரம். இலங்கை பொருளாதாரத்தில் பாதிப்படைந்தது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஜானாக இல்லாமல் போயிடுச்சு. எங்களோட தவறான திட்டங்களால் நாங்கள் அந்நிய செலாவணி உழைக்க முடியவில்லை. கடன் சுமை கூடியது. இதுதானே நடந்தது. இப்போது அப்படி அல்ல. நீங்களே சொல்றீர்கள் 6.6 பில்லியன் இருப்பில் இவ்வளவு சாதாரணமாக சொல்ல போனால் இழந்து போன ஒரு பொருளாதாரம் மீட்கப்பட்டிருக்கு. இங்கே காசு கொடுத்து எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து சேருமான்ற ரிக்ஸ். இது ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்கணும் பண்ணோம். அதாவது யதார்த்தம் ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்கணும். காலத்தின் பொருள். இப்போ இதே பாதிப்பு இலங்கைக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு இதை விட பெரிய பாதிப்பு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில். நாங்கள் முதல்ல எரிபொருளுக்கு வரிசையாக நிற்க ஆஸ்திரேலியாவில் சண்டை நடக்கல, இந்தியாவில் சண்டை நடக்கல. நாங்கள் விளங்கிக் கொள்ளும். இது சர்வதேச ரீதியாக இருக்கிற பிரச்சனை. அப்போ இது பனிக் பைங்னு சொல்லப்படுகின்ற ஒரு பயத்தின் அடிப்படையில் கொள்வனவும் கூட்டிட்டு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அன்னளவாக ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னே தான் இதன் அனுபவத்தை பெற்றோம். அப்போ எங்களுக்கு இதில் பெரிய ஒரு அனுபவம் இருக்குன்னு தெரியுமா? வர முதல் காக்குறது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் காத்து வச்சு விறகடுப்புல சாப்பிட்றோம். நீங்கள் இல்லைன்றீங்களோ? நாங்கள் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இப்போ நான் இன்னொன்று சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. இலங்கை அரசுக்கு இலங்கை மக்கள் ஒரு மிகப்பெரிய போனஸ். இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தட்டுப்பாடை எப்படி முகம் கொடுக்க போகிறார்கள்னு நீங்கள் நினைச்சு பார்க்க தெரியும். இதை விட உலகத்தின் மிகவும் சனநெரிசல் மிக்க நாடுன்னு சொல்லப்படுகிறது பங்களாதேஷ். இன்னும் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது. இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு சில நகரங்கள் மெட்ரோபாலியன் சிட்டியை தவிர மிகுதி இடங்கள் அவ்வளவு பெரிதாக பாதிப்படையவில்லை. ஏன்னா அந்த பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பிலே பெருசாக பாதிப்படையவில்லை. அதே நேரம் தற்போது இந்த பெருநகரங்களும் இந்த இந்த அழுத்தத்திலிருந்து எப்படி முன்னுக்கு வர முடியும் என்றும் தெரியும். ஆகவே இலங்கை அரசை பொறுத்த மட்டில் மக்கள் இப்போது ஓரளவு அரசுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றதல்லோ. விவசாயிகளுக்கு ஒரு வாரத்துக்கு மண்ணெண்ணெய் தேவை. அந்த வாரத்துக்கு மண்ணெண்ணெய் கொடுக்காமல் அரசாங்கம் விடுமாக இருந்தால் அவர்களுடைய 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு இல்லாமலே செல்லும். அது தொடர்பில் அரசாங்கத்தினுடைய முடிவு. அதே போன்று சுற்றுலாத்துறைக்கு மிக அதிகளவான எரிபொருள் தேவை. அது தொடர்பில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காரை நான் இரண்டாவது விடயத்தை நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். சுற்றுலா சம அளவில் நீங்கள் நல்ல பொருளாதார நிபுணராக இருந்தால் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இலங்கைக்கான சுற்றுலா தற்போது பாதி அளவில் குறைவடைந்திருக்கு. ஏன்னா எங்களோட டிரான்சிஸ்ட் எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருது. மற்றது எங்களுக்கு வரக்கூடிய 180 விதமான உல்லாச பயணிகள் பேக் பேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மலிவான உல்லாச பயணத்தை நாடுகின்றவர்கள் தான் வருகிறார்கள். இப்போது பெரிய அளவிலே பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் தாய்லாந்தை பார்த்தீர்கள் என்றால் தாய்லாந்து புதிதாக ஒரு திட்டம் எடுத்திருக்கிறது. ஆசிய நாடுகளை குறைந்த விலையிலேயே அவர்கள் உல்லாச பயணத்துறையில் தான் அவர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கூடுதலான பங்களிப்பு. அவர்கள் எங்களை போன்ற நாடுகளை அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள் என்றால் க்ரூஸ் ஷிப் போன்ற முறைமைகளை பயன்படுத்துதல், மற்றது நாடுகளுக்கு இடையிலான விமான போக்குவரத்து. இரண்ட பெரிய மைய விமான போக்குவரத்தை நம்பினால் அவர்களுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதனால் இங்கே அதற்கான மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இதிலே நீங்கள் சொல்வது ஒன்றையே நான் ஒத்துக்கொள்கிறேன். இதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எமது ஊடகம் சகோதர ஊடகம் லங்காசின் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கேன். இங்கே அரசாங்கம் செய்யும் நேர்முகங்களை நாங்கள் பாராட்ட தான் வேண்டும். மக்களுக்கு செய்யும்போது அதற்காக எதிர்வினைகள் இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. தாமதம் என்பதை யோசிக்க வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் இருக்குது தானே, இது இந்த பாதிக்கப்பட்ட அரபு நாடுகள் ஏலவே தொடங்கிவிட்டன. ஐரோப்பிய நாடுகளும் மெதுமெதுவாக நகர்கின்றன. ஐரோப்பியா நாடுகளுக்கு இடையில் போக்குவரத்து இல்லாமல் இல்லை, மெதுமெதுவாக நகர்கின்றன. ஏனென்றால் அவர்களுக்கு விளங்குது மற்றது நீங்கள் பாருங்கள், ஐரோப்பியாவில் வட ஐரோப்பிய நாடுகள் மேற்கு ஐரோப்பியாண்டு இருக்கின்றன, மற்றது கிழக்கு ஐரோப்பியா. வடக்கு மேற்கு இரண்டும் கூடுதலாக ஈவி பயன்பாட்டுக்கு வாகனங்களை கொண்டு வந்து விட்டன. இப்போது இயந்திரங்கள் வேலை செய்வது தொழிற்சாலைகளிலும் ரயில்வே போன்ற பெரிய பெருநகர போக்குவரத்திலும் தான்.
ஆகவே அப்படி இருக்கத்தக்கதாக அவர்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றதை ஏன் மெதுமெதுவாக நகர்த்துகிறார்கள்? எதிர்கால பாதிப்பை தடை செய்வது. இதுதான் வருமுன் காக்கும் பொருளாதார உத்தி. இப்போது நாங்கள் இந்த கியூஆரை கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீர்கள். நிச்சயமாக விவசாய பாதிப்பு இருக்கிறது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலங்கையின் விவசாயத்தினுடைய பங்கீடு பிஸ்னாவு 7% தான். இப்போ இந்த 7% இலங்கையின் மொத்தம்னா 87 பில்லியனில் 7% நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? 3 ட்ரில்லியன் சர்ப்ளஸ் அமெரிக்காவுண்டு சர்ப்ளஸ். அப்போ நாங்கள் இதை ஒப்பிடுவோம். அப்போ ஏன்னு நான் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் பயம் என்கின்ற பீதி பொருளாதாரத்தின் உட்பொருள் சரியாக புரியாதவர்களுக்கு தான் தெரியும். இங்கே பயம் என்ற பீதியில் இருப்பதுன்னு சொல்லுங்க. அப்போ இந்த விவசாய பொருட்களில் மரக்கறி, மற்றது இன்னும் ஒன்று நாங்கள் சொல்ல போனால் நெல் அறுவடை, இது சார்ந்த வரவுகள் தான். இதை நேர்முகமாக நடைமுறைப்படுத்துவதில் அரசுன்ற பங்களிப்பில் உண்மையாகவே இந்த போக்குவரத்து செயற்பாடுகளை செய்தாலே இலகுவாக செய்யலாம். இலங்கை அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒன்று இல்லை. நான் சொல்லும் போது தான் விளங்கும் உங்களுக்கு நல்லா. ஏன்னா மிகுதி எல்லாமே என்ன சொல்லுங்க அப்போ இறக்குமதியாக, அதுவும் எங்கிருந்து இறக்குமதி? இந்தியா, பாகிஸ்தான். சரியா? அப்போ இறக்குமதியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்தியா எரிபொருள் தட்டுப்பாட்டை இருந்து அவர்களுடைய கப்பல் வராமல் இருந்தால் இலங்கையினுடைய எதிர்காலம் என்ன? இங்கே நான் சொல்லுவது, இலங்கைக்கான போக்குவரத்தை விட பாதிப்பு எங்கே இருக்கு சொல்லுங்க. அப்போ நாங்கள் இறக்குமதியிலே தங்கியிருப்பது. நீங்கள் இதை மிக அவதானமாக யோசிங்க. உள்நாட்டு செயற்பாடல்ல. ஏன்னா நாங்கள் அதிகமாக தங்கியிருப்பது வெளிநாட்டு இறக்குமதியில். இப்போ இறக்குமதிக்கு வருவது எங்களோட கையில் இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா அப்படின்னா, நாங்கள் பேசுறது எல்லாமே உண்மையானதா இல்லை. இந்த பீதிகளை நாங்கள் இந்த கதைகளை அடிப்படை இருக்கின்றது. நாங்கள் உள்நாட்டு உற்பத்தியை தற்பொழுது இருக்கின்ற விடயத்தை பாதுகாக்க வேண்டும். அதன் பின்னர் இறக்குமதி குறைப்பது அல்லது இறக்குமதி எவ்வாறு மேற்கொள்ள முடியும்? இறக்குமதி குறைக்க முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய செயற்பாட்டில் உள்நாட்டு உற்பத்தியினுடைய தேவை இலங்கையினுடைய பங்களிப்பில் 30% உட்பட்ட அளவு தான் இருக்கிறது. ஆனால் அதனை மாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அரசாங்கம் ஒவ்வொரு வருடங்களிலும் எடுக்கின்ற கொள்கை ரீதியிலான முடிவுகள் விவசாயத்தை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையை உருவாக்குகிறது. ஆகவே அந்த சூழல் என்பது தற்பொழுதும் அதே போன்ற ஒரு முடிவை அரசாங்கம் எடுக்குமானால் அது பாதிப்படையும். அவர்களுடைய மிகப்பெரிய முதலீடு, மக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இதுக்கான பாதகம் பிஸ்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால், நல்ல கேள்வியும் நல்ல புரிதலும். நான் உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடையை சொல்லுவேன். தேசிய மக்கள் சக்தி வரும்போது இந்த அவர்கள் முதலிலே செய்திருக்க வேண்டிய விடயம் என்று தனிப்பட்ட ரீதியில் என்னிடம் நீங்கள் கேட்டால், நான் உண்மையாக நினைத்தது என்னென்றால் உள்நாட்டு உற்பத்தியை பலப்படுத்துவதென்றுதான். நீங்கள் சொன்னது போன்று, நான் ஏற்கனவே நானும் சொன்னது போன்று, முடிவுகள் காலதாமதம் என்றது அரசியலில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஒரு திட்டமிட்டு செய்கிறாங்களா இல்லையான்றது கேள்விக்குறி. நான் அதை பற்றி கேட்க வரையில்லை. ஆனால் முடிவுகள் காலதாமதம் என்றால் அதுண்ட பின்விளைவுகள் மிகப்பெரிய. நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதுக்கு தேய்மானம் இருக்குது. தேய்மானத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் மெயின்டெனன்ஸ், அதை நீங்கள் பராமரிக்க வேண்டும். பராமரிக்காமல் விட்டு நீங்கள் காலதாமதமாக நீங்கள் அந்த இயந்திரத்தையோ அந்த விடயத்தையோ நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கான நட்டம் அதிகமாகி கொண்டு தான் இருக்கும். இது உலக இயல்பு. இது இலங்கையிலே இயல்பாகவே காலதாமதம். இந்த காலதாமதம்ன்றது போட்டுக்கொண்டு வளமையாருடையமாக இலங்கை இப்போது இருக்கும் அரசில் இந்த காலதாமதம் ஆரம்பத்திலிருந்து குற்றச்சாட்டாக சொல்லப்பட்ட விடயம். இந்த அப்ரூவல்ஸ் கொடுக்கறது, இந்த காலதாமதம், இது சொல்லி கொண்டிருக்கும் போது பலர் திட்டுவார்கள். ஆனால் யதார்த்தம் அதுதான். காலதாமதம் கூடாது. இன்னொன்று என்னவென்றால், இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டால், முற்றுமுழுதாக இந்த அரசுக்கு திட்டுறீங்களாண்டா, சத்தியமாக இந்த அரசுக்கு மட்டும்தான் திட்டமாட்டேன். ஏன்னா இவர்கள் வரும்போது இவரோட ஒன்றும் இல்லாமல் தான் இவர்கள் மீண்டும் இதை முயற்சித்து கொண்டு வந்தவர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்க அப்படி கூற முடியாது அல்லவா? ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே அதற்கான பாதையை போட்டு விட்டார். அந்நிய செலவாணியை பெற்று விட்டார். IMF-உடன் உடன்படிக்கையை மேற்கொண்டு விட்டார். அது வேறு. நீங்கள் சொன்ன முதல் கேள்விக்கும் இரண்டாவது, கோட்டாபய ராஜபக்ஷவிடமிருந்து ரணில் பொறுப்பெடுக்கின்ற நிலைமை என்பது நாடு பொருளாதாரம் என்பது வேறு, பொருளாதாரம் என்பது வேறு, உள்நாட்டு உற்பத்தி துறை என்பது தான் இரண்டை வித்தியாசமாக பார்ப்போம். பொருளாதார சக்திப்படுத்தல உண்மையை சொல்ல போனால் இலங்கையினுடைய நாணய கொள்கைகளை திட்டமிட்டு நியமித்து அதை சரியான பாதையில் இட்டு செல்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை அழைத்து கொண்டு வருகின்ற அந்த செயற்பாடு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் போட்ட விதை. இங்கே யாரும் தவறு சொல்ல முடியாது. அது அவர்களுடைய நீண்ட கால அரசியல் ஞானம். அதுக்காக ரணில் செய்த அத்தனை திட்டங்களும் சிறப்பாக வந்ததுன்றது இல்லை. மற்ற இரண்டாவது,
உள்நாட்டு உற்பத்தியை ரணில் ஊக்குவித்தாரா என்பது இல்லை. அவர் இதைவிட காலதாமதமாகத்தான் பார்த்தார். ஆகவே இங்கே நான் இரண்டையும் இரண்டாக பிரிக்கிறேன். உங்களுக்கு கேள்வி நியாயமானது, ஆனால் அதன் விடைக்கு இரண்டு இருக்கிறேன். உலகின் அத்தனை இடங்களிலுமே வாய்ப்புகள் தான், நான் அடிக்கடி சொல்வேன், சமூக அசைவுகள் தான் அரசியலுடைய மூல காரணிகள். இப்போ நான் ஒரு அரசியல் புள்ளிக்கு வரணுமெண்டா, இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தேர்ந்தெடுத்த சில அரசியல்வாதிகளையே ஒரு சமூக அசைவினுடைய பிரதிநிதித்துவமாகத்தான் வருகிறார்கள். ஆக இந்த சமூக அசைவுன்றது எல்லாத்துக்கும் தேவை. அரசியல் படித்த, அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்கள் இந்த சமூக அசைவை நம்பித்தான் எப்போதும் திட்டமிடுவார்கள். அதில் எது சரியாக மக்களிடையே பேசுபொருளாகிறதோ அதை பிடித்து கொண்டு போவார்கள், போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சப்மரீன் எதை அடிச்சுன்னு சொல்லியே கேட்டார் தானே. அப்போ எல்லாரும் கேட்க முடியும் எது பிடிபடுதுண்டு. நாங்களும் கேள்வி கேட்க இந்த மாதிரியான கொள்கை எடுத்து பேசுகிறோம். எது சரியாக போகும்னு இருக்குதானே. என்னை பொறுத்த மட்டில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட உள்நாட்டு உற்பத்தி துறை, விவசாயம், இது சார்ந்த தன்னார்வ அல்லது எங்கள் தன்முயற்சி பொருளாதாரத்தை மீண்டும் கொண்டு வரதுக்கான திட்டத்தை கொண்டு வர இல்லை. அவர் UNP 1977ஆம் ஆண்டு சுதந்திர பொருளாதார திட்டத்தை முன்னெடுக்கும் போது அவர்கள் இருந்தவர்கள். இன்று இறக்குமதி மிக பாரிய அளவில் இலங்கைக்கு ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வாரத்துக்கு மூல காரணமாக இருந்ததே அதுதான். ஏனென்றால் அதற்கு முன்னர் 1965ஆம் ஆண்டு பிரதமர் ஸ்ரீமா பண்டாரநாயக்க அவர்கள் தன்முயற்சி பொருளாதாரத்தை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒன்றுமே தேவையில்லை. இலங்கை உள்நாட்டு யுத்தத்தை பாதிப்படையும் போது தமிழர் பிராந்தியம் தன்னார்வ அல்லது தன்முயற்சி பொருளாதாரத்திலே செழித்திருந்தது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. எங்கேயும் தங்கி இருக்கவில்லையா? நீங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்து தான் வெளிவந்திருப்பீர்கள். ஆனால் வாழ்ந்தார்கள். அத்தியாவசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இங்கே இல்லை. இதை இரண்டு வகையாக பார்க்கலாம். பொருளாதார அடிப்படையை வைத்து பார்த்தீர்கள் என்றால், ஒன்று, தன்முயற்சி பொருளாதார அடிப்படை தேவைகளை நாங்கள் பயன்படுத்தவில்லை. ஒன்றுமே நீங்கள் விவசாயத்துறையை விடுங்கள் அப்துல்ஸ்னாவ், சரியா? சின்ன டைனமோஸை வச்சு இலங்கையில் வீழுகின்ற சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியில் சிறிய அளவில் மின்சார உற்பத்தியை செய்ய சொல்லியிருந்தால் பல கிராமங்களை தனித்துவமாக தொடர்ந்து மின் நாள் முழுக்க இயங்க செஞ்சிருக்க முடியும். இல்லைன்றீங்களா? இதை மாதிரி ஒரு நாடு உலகத்தில் இருக்கா? 330க்கும் மேற்பட்ட ஜீவநதி, 365 நாளும் தண்ணி 4 பக்கமும் பாயிற, 8 பக்கமும் பாயிற நாடு ஒன்று சொல்லுங்கள் எனக்கு. மத்திய மலைநாடு, அதில் மழை பெய்யுது விரியுது. இன்றைக்கும் புது திட்டத்தை மகாவலியை புது திட்டத்தை முன்வைக்கிறாங்க. இங்கே திருகோணமலை, வவுனியா, கிளிநொச்சிக்கு கொண்டு நீர்ப்பாசன திட்டத்துக்கு அந்த தூரத்துக்கு வருது. நாங்கள் அதற்கு பின்னரும் கல்லணை திசையில் எரிபொருளை வாங்கி எரிபொருளை எரித்து மின்சாரம் உற்பத்தி செஞ்சாக்கல. மனசாட்சியை விட்டு சொல்லணும். அப்போ எங்கட இதுக்கு நாங்கள் சொல்கிறது மூலதன நிதி திட்டமிடல் இலங்கையை பொறுத்த மட்டும் அது இல்லை. ஆனால் 1960 காலகட்டத்தில் எழுச்சியாக இருந்த நாடு பின்னர் இல்லை. இந்த எழுச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் கேட்டதுக்கு நியாயமான விடை என்னன்னு கேட்டால், அரச கொள்கை இல்லை. இந்த பொருளாதார கொள்கையில் 2 இருக்கிறது. அரச கொள்கை, ஒரு அரசு, அது உண்மையாகவே இந்தியா போன்ற நாடுகளிலேயே உங்களுக்கு தெரியும், லோக்சபா, பாராளுமன்றம், நாடாளுமன்றம், அப்படி ஒன்று இருக்குது தானே. அவர்கள் என்னென்னு சொன்னால் அரச கொள்கையை முன்வைப்பவர்கள். ஆகவே இங்கே மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சில விடயங்களை தான் கொண்டு செல்லலாம். அரச கொள்கையை கொண்டு செல்றதுக்கு அதற்கு தனி முறைமை ஒன்று இருக்கிறது. நீதிமன்ற கட்டமைப்பு இல்லாத தான் வர முடியும். இலங்கை அப்படி இல்லை. இலங்கை அரசை பொறுத்த மட்டும் ஆளுங்கட்சி எந்த ஒரு கொள்கையை மாற்றலாம். இது ஒவ்வொரு 5 வருஷமும் ஒவ்வொரு அரசாங்கம் என்ன செய்யுது, மக்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தை கொடுக்குது. விஞ்ஞாபனத்தில் 199% பொய்யத்தான் சொல்லுது. ஒவ்வொரு அரசும் பொய்யத்தான் சொல்லணும். ஒரு அரசு சொல்ல, இப்போ இருக்கக்கூடிய சகல அரசு, இந்த அரசு கூட பொய்ய சொல்லி தான் வந்திருக்கு. ஏனென்றா அது அரசியல் வியாபாரம். அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க சிங்களத்தில், தேசபாலன் வியாபாரே, அரசியல் வியாபாரம். ஏனென்றால் அதை அப்படி சொல்லித்தான் மக்கள்கிட்ட எடுக்கணும். நாங்கள் இதையும் கொஞ்சம் படிக்கணும். இது ஒரு தனி சப்ஜெக்ட், இதை நாங்கள் ஆழமாக பேசலாம், சரியா? ஆனால் இந்த பொருளாதாரத்தின் அரச கொள்கை எப்போதும் குறைந்தது 20 வருடத்துக்கு இருக்கும். இப்போ நான் முதல் ஒரு கேள்வி கேட்குறேன். விக்டோரியா அணைக்கட்டு தான் இலங்கையின் முதல் மகாவலி ப்ராஜெக்ட். இது ஒரு பெரிய கொள்கை, தேசிய அரச கொள்கையாக இருந்தது. அடுத்த அரசு மாற்றம் பெற்று இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தாமல் நிப்பாட்டி இருந்தால் இன்றைக்கு எங்கட நிலையை வச்சு பாருங்க. ரணில் 2048 நோக்கி ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் கடந்த காலத்தில். தற்பொழுது அதை அரச கொள்கையாக மாற்றுவதற்கு மக்களுடைய முதல் அவர் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும், ஆயிருக்கணும். சில பிரச்சனைகள் இருக்கு இப்போ அதில். ஆனால் இந்த அரசாங்கம் சுற்றுலாத்துறை தொடர்பில் தற்பொழுது அரபு நாடுகளில் மிகப்பெரிய அளவு
ஒரு யுத்தம், பதட்டமான சூழ்நிலை என்பது இருக்கின்றது. அப்படிப்பட்ட அங்கும் அந்த நாடுகளும் ஒரு சுற்றுலாத்துறையில் மிக முக்கியமான நாடு. அப்படிப்பட்ட சுற்றுலாத்துறையை ஏன் இலங்கை தன்வசப்படுத்துவதற்கு இப்போ தாய்லாந்து ஒரு முயற்சியை முன்னெடுக்கின்றது என்றால், ஏன் அப்படியான முயற்சிகளை மிகப்பெரிய அளவு முன்னெடுத்துக்கின்ற திட்டங்களை இதுவரை அரசு முன்னெடுக்கவில்லை? இதுதான் அனுபவமின்மை என்று சொல்கிறேன். இந்த இடத்தை தான் நான் கொஞ்சம் அதாவது இன்னும் கொஞ்சம் நான் சொன்னது மாதிரி தானே, வீட்டிலேருந்து வேலை செய்கிற திட்டத்தை, கொடுப்பனவுகளை யோசிக்கிற திட்டத்தை இப்போ முன்வைக்க வேணும். ஏன்னா விரயம் கூடும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அலுவலகம் நீங்கள் பொதுவான பொருளாதார இதை ஒரு அலுவலகத்தை நீங்கள் நடத்தி, சாதாரண மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றதா, ஏற்கனவே 5 நாள் அரசு உத்தியோகம் வேலை செய்கின்ற பொழுது அங்கே உடனடியாக எதுவுமே கையெழுத்து வச்சு தாரதில்லை. இப்போ போய் கேட்டால் இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ? இருக்கும், அது இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடியது நான் சொல்றேன் டோன் டவுன். என்ன உலக பிரச்சனை இருக்கும்போது சில விஷயம் யோசிக்கணும். ஏனென்றா இப்போ 3 மடங்கு எரிபொருள் அதிகமாகினால் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு அதை செலவு செய்கிறதா இருந்தால் இது மொத்தமாக இலங்கைக்கு வர காசு எங்கே போக போகுது? திருப்பி அந்நிய செலவணிக்கு தான் போக போகுது. இப்போ இந்த டோன் டவுன், இதைத்தான் அந்த பொருளாதார திட்டமிடல் என்ற ஒன்று விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இப்போ நாங்கள் எங்களை விடுங்களேன், இந்த பொருளாதாரத்தின் நிபுணர்களாக இருக்கிற நாடுகள் தான் இதை செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு விளங்கிக் கொள்ளுங்களேன். சரியா? இது ஒன்று. இரண்டாவது, இது ஒரு பக்கமாக நாங்கள் சொல்கிறோம், இந்த விடயத்தை பார்க்கணும். இரண்டாவது, நாங்கள் இப்போ மீண்டும் எழுச்சி பெற்று கொண்டு இருக்கிற சுற்றுலா பயணிகள் துறையில், இப்போ உல்லாச பயணத்துறையில் இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு எடுக்கிற கஷ்டம்ண்டா, இப்போ இந்திய மக்களை சுற்றுலா கொண்டு வரதுக்கு இப்போ இலங்கை அரசு இந்தியாவுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபெரி சேவை இது போன்ற விடயங்களை உள்ளுக்கு மீண்டும் கொண்டு வரலாம். மீண்டும் கொண்டு வரும்போது இப்போது இவர்கள் இவ்வளவு காலமும் இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பெரும் குற்றம் சொல்கிறது. என்னதான் இவை பேசினாலும் இலங்கையின் சுற்றுலாத்துறை தெற்கு மத்தியரையை நம்பி தான் இருக்குது, வடக்கு கிழக்கு நம்பி இல்லை. வடக்கு கிழக்கு இவையோட அஜெண்டாக்களே இல்லை. இப்போ வடக்கு கிழக்கு அஜெண்டாக்களை போட்டு இதை செயற்படுத்துகின்ற ஒரு காரணியை தொடங்கலாம். அது மக்களிடையும் நல்ல பேசுபொருளாகவும் வரும், அது நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வரும். ஏனென்றால் இந்த ராமாயணம் இன் லங்கா இது போன்ற சில அழகிய சொற்களை நாங்கள் இந்திய உல்லாச பயணத்துறை முக்கியம். இந்திய பொருளாதாரம் இப்போ தலா வருமானம் வறுமை குறைவாக இருந்தாலும் இடைநடு மக்களிடையே மனத்தர மக்களிடையேயான தலா வருமானம் இலங்கையை விட பல மடங்கு அதிகரித்து விட்டது. ஏன்னா அங்கே ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய கொடுப்புன்னு ஆகவே இதை எங்களுடைய ஒரு ஈர்ப்பு பொருளியல் முயற்சியாக நாங்கள் கொண்டு வரலாம். இதற்கு மொழி ஒரு நல்ல காரணியாக இருக்கும். இரண்டாவது, எங்களுடைய பண்பாடு நல்லா இருக்கும். பண்பாடு என்று சொல்வதில் தமிழை சொல்ல இல்லை, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் போன்ற மக்களுடைய வருகையும் அவர்களுடைய பழக்க முறையும் வடக்கு கிழக்கு நோக்கி நகர்த்தி வழிபாட்டு முறையோடு சார்ந்ததாக நாங்கள் கொண்டு போமா இருந்தால் அதை நாங்கள் கதிர்காமம் மட்டும் அழைத்து செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இது ஏன் இப்போது டக்கண்டு நாங்கள் அதை இந்த மீட்சியை தொடங்கணும் அல்லவா? மீட்சியை பேசினாங்களான்ற கேள்வி எனக்கு இருக்கு. இப்போ அது நாங்கள் எங்கேயுமே பேசுவோரில் அதை கேட்கல தானே, ஒத்துக்கொள்ள தானே வேணும். அப்போ இப்போ நாங்கள் இது பேசுகிற தவறுன்னு சொல்ல வரையில் ஊடகவியலராக இந்த வகையான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன். மற்றது பாருங்கள், இப்போ இலங்கையில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது, ஒரு பெரிய போய் பேசுவோர். இப்போது உலக யுத்தம் இங்கே மத்திய கிழக்கு நாக்கி நாக்கு இருக்கிறது. எனவே இப்போ அங்கே ஒரு சந்தேகம், இனி வருகின்ற கிரிக்கெட் போட்டிகளை மையப்படுத்துகின்ற ஒரு சமநிலை நாடாக இலங்கை மாற்றம் பெறுவதாக இருந்தால் மீண்டும் இன்னும் ஒரு சுற்றுலா பயணத்துறை ஸ்போர்ட்ஸ் பயணத்துறை கொண்டு வரலாம். அது பெரிய அளவில் கொண்டு வரும். இது பெரிய அளவில் நீங்கள் கொழும்புல இருந்தால் தெரிஞ்சிருக்கும், அந்த மேட்ச் நடக்கிற நேரம் கொழும்புல 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே ஃபில்லாக தான் இருந்தது. சரி, அப்போ இவ்வகையான திட்டங்களை உடனடியாக அமல்படுத்துவதற்காக அமைப்பு உருவாக்குறது. அதே துபாய் போன்ற நாடுகள் மிகப்பெரிய இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெறும். அவ்வாறான நிகழ்ச்சிகளை இங்கு கொண்டு வருவது, அதற்கான அமைப்பு முறையை கிரியேட் பண்ணுறது. இது ஒரு டிராவல் ஏஜென்ட்ஸோட இலங்கை தொடர்பில். அதே நேரம் இப்போ எங்களுடைய துறைமுக நகரை உடனடியாக விற்பனைக்கு உகந்த நகராக கொண்டு வருது. எல்லாத்தையும் விட வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு இதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்துறதுக்கு ஒன் சொல்யூஷன் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஒரு இடத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். ஏன்னா இலங்கையில் இந்த அப்ரூவல்ஸ் இருக்கிற சரியான கஷ்டம். ஆகவே இப்போது இதை உருவாக்குவதற்கு தனித்துவமான ஒரு பொருளாதார அமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக அதற்கான நிறுவுதல்களை மேற்கொள்வது, இவையெல்லாம் உடனடியாக செய்தால் இதொரு வாய்ப்பாகவும் பயன்படுத்தலாம். வாய்ப்பாக பயன்படுத்துவதுன்றது உடல்நிலை நடவடிக்கையில் தான் விஷ்ணு இருக்குது. நல்லா யோசிங்க, உலகத்தில் நடக்கிற அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
வாய்ப்புகளும் நீங்கள் உடனடியாக பிடிப்பதிலே தான் இருக்கிறது. நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் நல்ல உதாரணமே எங்களிடம் இருக்க எதிர்க்கட்சி தலைவர். இலங்கையை கடந்து இந்த விவகாரத்தை பார்ப்போம் என்றால், அமெரிக்கா இந்த யுத்தத்தை இஸ்ரேலுடன் இணைந்து ஆரம்பித்தது. எனினும் ஈராக் தொடர்ந்தும் ஒரு பதறடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச சட்டங்கள், மனிதாபிமானம் அனைத்தையும் கடந்துதான் இந்த யுத்தம் யார் வலியது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. உலகத்தின் அனைத்து கட்டமைப்புகளும் சமாதானம் என்ற அடிப்படையில் இனி இயங்க முடியாது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உலக நாடுகளும் யார் பலம் என்பதை பொறுத்து தான் கருத்துக்கள் இருக்கின்றதை தவிர யாரும் ஒரு நீதி என்பதை நோக்கிய கருத்துக்களை பார்க்க முடியாத அளவுதான் இருக்கின்றது. இந்த யுத்தம் எந்த அளவு தொடரும் அல்லது இந்த யுத்தம் எதனை நோக்கி செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? விஷ்ணாவ், நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீர்கள் நான் நினைக்கவில்லை. ஏன்னா உங்களுடைய பேரிலேயே நீங்கள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். சம உடைமை என்கின்ற கொள்கையே உருவாக்கப்பட்டது என்னவென்றால், ஒருவர் மேலே ஒருவர் கீழே இல்லை என்பதனை அறிமுகப்படுத்த. அதனால தான் அரசு அத்தனை செயற்பாடுகளையும் தன்வசம் வைத்து மக்களை சமாந்தரமாக நியமிக்கணும் என்று இருந்தது. இப்போது அரசுக்கு வந்த பெரும் கரங்கள் தங்களை ஒரு சுயநலவாதிகளாக நினைத்தனால்தான் சம உடைமை என்கின்ற கொள்கையிலே மாற்றம் வந்தது. ஒரு பக்கம் அதை மேலத்தைய நாடுகள், கேபிட்டலிசம் சொல்லப்படுகின்ற முதலாளித்துவ கொள்கையை கொண்டவர்கள் அப்படி காண்பித்தது ஒரு பக்கம். இன்னொன்று உண்மையில் அப்படி நடந்ததும் ஒரு பக்கம். ஏனென்றால் இங்கே மக்கள் சார்ந்து நாங்கள் போகணும். அப்போ அடுத்த காலகட்டம் நீங்கள் லெனின் அவர்களது சிலை அத்லான் சமுத்திரத்தில் தள்ளவிடப்பட்ட கதையை நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கேட்டிருப்பீர்கள் நினைக்கின்றேன். ஏனென்றால் அந்த நேரம் சோவியத் ஒன்றியம் என்பது மிக வலிமையானது. ஆனால் அங்கே செய்திகளிலே இவர்கள் எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய அலைவரிசைகளிலே அமெரிக்க வேலைத்தைய மக்களுடைய வாழ்க்கை முறையை காண்பித்தவுடன் மக்கள் பேராசைதான் உண்மையிலே சம உடைமை உடைத்தது. அன்னளவாக இலங்கை நாங்கள் சுதந்திரத்துக்கு வாக்களித்த மாதிரி தான், அதாவது சுதந்திர பொருளாதாரத்துக்கு 77ஆம் ஆண்டு வாக்களித்த மாதிரி தான் அது. ஏன்னா எங்களுக்கு அந்த எந்த ஒரு மக்களாலும் பொறுத்திருந்து செயற்படுத்த முடியாது. மணிக்கம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் உலக பொருளாதார வல்லரசுகள் சொல்கிற முதலாளித்துவ கொள்கையை மையப்படுத்தி கொண்டு இது சரியென்று நாங்கள் பேசுவதே எங்களை நாங்கள் ஏமாற்றுவதற்கு சமனான ஒன்று. அப்போ நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கணும். அப்போ இப்போ உலக முதலாளித்துவத்தில் இருக்குது, இதை நீங்கள் நகர்த்திட்டு போகணும், சமாளிக்கணும். ஏன்னா எங்களால் போக முடியாது. எங்களால் போகணுமெண்டா நாங்கள் அதுக்குரிய வலிமை பெற்றவர்களாக இருக்கோம். அப்போ நாங்கள் எப்படி சமாந்தரமாக நாங்கள் சமாளிக்க போகிறோம்? இதில் தான் வெற்றி இருக்குது. உண்மையாக இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தான் மக்கள் விடுதலை முன்னணி. இப்போது வேறொரு முகத்திலே முகசாயம் பூட்டி அரிதாரம் பூசி வந்திருக்கிறார்கள். அது தேசிய மக்கள் சக்தி. அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடிநாதம் என்ன? சார், உண்மையிலேயே ஜனாதிபதியினுடைய நடவடிக்கையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அவரது வெளிக்காட்டுகின்ற விடயங்கள் சமூக வெளிப்பாடாக தான் இருக்குது. அவர் போய் பேசுவது, சிரிப்பது, கதைப்பது, தனது ஆசிரியை கண்டவுடன் நாங்கள் செய்வது போன்ற ஒரு நான் உண்மையாகவே இலங்கையிலே பிறந்த தலைவர்களிலே ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அவர்களுடைய நடைமுறையை எமது அடுத்த சந்ததியினருக்கு ஒரு உதாரணமாக காட்டணும்னு ஆசைப்படுறேன். என்ற அதன் மூலமாக ஒரு நல்ல பிரிச்சியை உருவாக்கக்கூடிய வலிமை இருக்கிறது. இது அரசியல் கருத்தல்ல, இது அரசியல் கருத்தல்ல. இது ஒவ்வொரு தாய் தந்தையரும் தன்னை குழந்தையை பார்க்க வேண்டிய ஒரு முறை. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் எடுத்த முடிவுகள் மனிதாபிமானமான போக்கிலே சென்றது. இதெல்லாம் அங்கிருந்து வந்தது என்றால் முதலாளித்துவத்தால் வந்திருக்குமா விஷ்ணு? சமூக சிந்தனை, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று தான் ஒரு தலைவராகியதன் பின்னர் இந்த ஆடுகளத்திலே விளையாடும், நீங்கள் களம் தானே, களத்திலே விளையாடும் போது அதை எப்படி சமநிலையை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு புரிதலிலே தான் அத்தனையும் இருக்கிறது. அந்த புரிதல் பரவாயில்லை என்று நான் சொல்லுகிறேன். அதிலே ஒரு ஆணவம் வந்திருந்தால் அல்லது இது தேவையில்லை என்ற ஒரு தயக்கம் வந்திருந்தால் பாதிக்கப்படுவது அவர் அல்ல, மக்கள். இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்னத்துக்காக இருந்தால், இங்கு இருக்கின்ற தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச நீதியை கோருகின்ற தரப்பாக இருக்கின்றார்கள். இன்று உலகத்தில் சர்வதேச நீதி என்ற ஒன்றே இல்லை என்ற அளவு தான் முதலாளித்துவம் என்பது கேபிட்டலிசம். கேபிட்டல் என்றது என்ன சொல்லுங்க, உங்கள் மூலதனம் இருக்குத்தானே, அதுன்னு பல மடங்கு சொல்ல பாருங்க. சரியா? இன்னைக்கு நான் பிறகு உங்களுக்கு நான் உலகத்தில் யார் இருக்கிறேன் 4 பேர் தான் உலகத்தை வாழினம், அதுக்கு ஒரு பேரும் புதுசாக வச்சல நான் சொல்ல வரே இல்லை. சரியா? அது எல்லாரும் பேசியிருப்பீங்கன்னா படங்கள்லேயே வந்திருக்கு. அது இல்லை கதை. உண்மையாக கேபிட்டல்னா முதலீடை பல மடங்கு உருவாக்குறது தான் நவீன திட்டம். இதில் நீங்கள் எப்படி அறத்தை எதிர்பார்ப்பீங்க?
எப்படி மனிதத்தை எதிர்பார்ப்பீங்க? இப்போ என்ன ஈரான் அடிக்குது, இவை வந்து எண்ணெயை வந்து எப்படியாவது எடுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவாண்டு அவர்களே ஈராக் அடிக்கிறார்கள். தாங்கள் வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடக்கூடிய சக்தி அவர்கள் குறைக்கிறார்கள். இதில் இன்னொன்றும் இருக்கிறது. சீனா த்ரோனியம் என்று சொல்லி ஒரு புது வகையான என்ன மின் உற்பத்தி ஒரு 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 எலிமெண்ட் ஒன்றை எடுத்திருக்கிறார். இது உண்மையா பொய்யா? இது இல்லை என்று அவர்கள் உருவாக்குவார்கள். இப்படி பல விஷயம் யுரேனியத்தை உருவாக்குவதற்கு இப்படியான ஒரு நடவடிக்கை உருவாக்கினார்கள். ஆகவே இதை பயிற்சி பற்றி பார்ப்பதற்கு இன்னும் ஒரு திட்டம். அதனால தான் இங்கே இருக்கிற அந்த ட்ராகன் ரூட்டை தான் மூடிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அப்போ நீங்கள் உலக என்ன கோட்பாடுகள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன என்னை விட அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு இது இன்னும் ஆழமாக புரியும். சரியா? என்னை விட, ஏன்னா நான் ஊடகவியலாளர், நான் செய்திகளை வைத்து உங்களுக்கு எனக்கு தெரிந்த அனுபவத்தை சொல்கிறேன். அப்போ அப்படி பார்க்கும்போது பூகோள அரசியலில் வந்து அமெரிக்கான யுத்தி வேறு. இது எல்லாமே என்னத்துக்கு? தன்னை மூலதனத்தை நிலைநிறுத்துறதுக்கு வைத்துக் கொள்றதுக்கு. இது நீங்கள் அதை கையகப்படுத்துறதுக்கான ஒரு இன்னொரு வடிவம் தான் அவர்களே போட்டுக்கொண்டு ஐக்கிய நாடுகள். அதே விஷயம்தான் அவர்களே பேசுகின்ற சமாதான பேச்சுவார்த்தைகள். அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் அத்தனை இன்னும் நாங்கள் இல்லை. இந்த உலக ஒழுங்கில் அதிலிருந்து தான் தமிழ் மக்கள் தங்களுடைய நீதியை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அல்லவா? இது ஒரு பெரிய நல்ல கேள்வி. இது எப்படி என்ன சொன்னால், இந்த என்ன சுறாக்கள் நீந்தி கொண்டு இருக்கின்ற ஒரு கடலுக்குள்ள நீங்கள் ஒரு நெத்தலியை போட்டு அதுக்கு நீதி கிடைக்கணும்னு கேட்குற மாதிரி. இங்கேயே இதுக்கு இன்னொரு விஷயந்தான் சொல்ல முடியும். வலியவன் வெல்வார். இதுதான் இயற்கையின் நியதி. அப்போ இயற்கையின் இதை செய்யலைன்னு சொன்னால் அதை செய்விப்பதற்கான ஒரு செயற்பாட்டை உருவாக்குறது. இதை நாங்கள் இஸ்ரேலிடமிருந்து கற்றுக்கொள்வோம். உங்களுடைய மிக முக்கியமான நேரத்தில் இணைந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக்க நன்றிகள். நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.